வறுவலுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சது, நம்ம கட் பண்ண வாழைக்காயை நம்ம சேர்த்து கொஞ்சம் எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லாவே வாழைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ அதே எண்ணெயில் உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகம். இப்போ கடுகு ஜீரகம் பொரிஞ்சது. இப்போ இதில் கட் பண்ண கொஞ்சமாக வெங்காயம் இடித்து எடுத்துருக்கேன், பச்சை மிளகு 1, பூண்டு இதையும் சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வாழைக்காய் ஃப்ரை பண்ணோம் பார்த்திங்கன்னா, இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இப்போ வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு அருமையான வாழைக்காய் வறுவலும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிக்கலாம். அருமையாக இருக்குது. சாம்பார் கூட சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு.